Hello everyone. நம்ம இப்போ இந்த வீடியோல RNA இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் கிளியரா பார்ப்போம். ரைட்? ஸோ யூஷுவலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த RNAi இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து பெஸ்ட் ஈட்டிங் பிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது சில பிளான்ஸ் இருக்கும். அந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட், அதாவது இந்த பூச்சிகள், வார்ம்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த பிளான்ட்டோடைய ஈல்டு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இந்த மாதிரியான பிளான்ஸில் நம்ம RNAi வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெமட்டோடு இருக்குது. ஸோ நெமட்டோடு அப்படின்னா ஒரு ஒரு வார்ம் நினச்சிக்கோங்க, ஒரு புழு. ரைட்? ஓகே. ஸோ ஒரு பேராசிட்டிக் வார்ம் இருக்குது. ஸோ இந்த பேராசிட்டிக் வார்முக்கு பேர் என்னென்னா மெலாய்டிஜின் இன்காக்னிஷியா. ஸோ இது வந்து ஒரு நெமட்டோட். இந்த நெமட்டோட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் parasitic nematode. It is a parasitic one which will affect plants. ஸோ பிளான்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த மாதிரியான நெமட்டோட்ஸ்ல இருந்து நம்ம பிளான்ஸை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா RNAi டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் RNAiனா என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ RNAi அப்படின்றது ஒரு நேச்சுரலாகவே நடக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம். இட்ஸ் அ நேச்சுரலி அக்கரிங் மெக்கானிசம். ஸோ இந்த மெக்கானிசமை சைலன்சிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சைலன்சிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர் இதை வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலார் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செல்லுலார் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகே. இதை மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்ட் அகெயின்ஸ்ட் வைரஸ் இன் யூகேரியோட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் RNAனா என்னன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. RNA வந்து ஒரு நேச்சுரலி அக்கரிங் மெக்கானிசம். இது சைலன்சிங் மெக்கானிசம் சொல்கிறாங்க, இல்லை செல்லுலார் டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்கிறாங்க. இதை வந்து யூஸ்வலாக வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராசஸை. ஸோ லெட்ஸ் நான் ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் எப்படி இந்த RNAi அந்த பிளான்ட் ஈட்டிங் அனிமல்கிட்டருந்து, அதாவது வார்ம்கிட்டருந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றத சொல்கிறேன். கொஞ்சம் இது காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ லெட்ஸ் சே நான் ஒரு யூகாரியோட்டிக் செல் எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னது? இது வந்து ஒரு யூகாரியோட்டிக் செல். ஓகே, இது ஒரு யூகாரியோட்டிக் செல். ஸோ இப்போ இந்த யூகாரியோட்டிக் செல்லை யார் அஃபெக்ட் பண்ணுறா? ஒரு வைரஸ் அஃபெக்ட் பண்ணுறான். ஸோ லெட்ஸ் சே இதுதான் ஒரு வைரஸ். இது என்ன வைரஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு? பாக்டீரியோஃபேஜ். ரைட்? ஒரு பாக்டீரியோஃபேஜ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பாக்டீரியோஃபேஜ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பாக்டீரியோஃபேஜில் ஒரு வைரல் RNA இருக்கு. ஓகே, இந்த பாக்டீரியோஃபேஜில் ஒரு வைரல் RNA இருக்கு. அந்த வைரல் RNA இப்போ என்ன ஆகுதுன்னா உள்ள வருது. எங்கேருந்து? அந்த பாக்டீரியாவிலேருந்து, வைரஸ்லேருந்து இப்போ பாக்டீரியாக்குள்ள, யூகாரியோட்டிக் செல்லுக்குள்ள அந்த வைரல் RNA உள்ள வருது. காட் இட்? ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் த வைரல் RNA. ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட். ஓகே, ஸோ 2 வைரல் RNA இருக்கு. சரி, ஒரே ஒரு வைரல் RNA. ஸோ கன்சிடர் நம்மக்கிட்ட ஒரு வைரல் RNA இருக்கு. ரைட்? ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்னன்னு சொல்கிறோம்? டபுள் ஸ்டாண்டர்ட் வைரல் RNA அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்லன்னு பார்க்கும் பொழுது இதில் ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சென்ஸ் ஸ்ட்ராண்டாக இருக்கும், எப்பவுமே சென்ஸ் RNAவாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி சென்ஸ் RNAவாக இருக்கும். ஒன்று வந்து சென்ஸ் RNAவாக இருக்கும், இன்னொன்று ஆன்டி சென்ஸ் RNAவாக இருக்கும். இப்போது இந்த RNAவோட நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இந்த RNAவோட நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் ரிஸ்க். காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் என்ன? ரிஸ்க். இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா RNAi, தட் இஸ் RNA இன்டர்ஃபரன்ஸ் சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ். ரிஸ்க் அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? RNAi சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ். இதை நம்ம வந்து அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் வைரல் RNAவோட ஆட் பண்ண போகிறோம். ரைட்? ஓகே. ஸோ
லெட்ஸ் சே நம்மக்கிட்ட அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNA வைரல் RNA இருக்கு. ஸோ இப்போ இது எதோட ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to add it with antisense strand. Always we are going to add it with antisense strand. ஸோ antisense strandோட இதை ஆட் பண்ணுறோம், ரைட்? antisense strandோட ஆட் பண்ண உடனே இது என்ன பண்ணுன்னா இது போய் அந்த சென்ஸ் ஸ்ட்ராண்டை சாவடிச்சிரும், or you can say silence. Okay, so it will silence the sense strand. இந்த antisense strand என்ன பண்ணும், சென்ஸ் ஸ்ட்ராண்டை சைலண்ட் பண்ணிடும். காட் இட்? ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த சென்ஸ் ஸ்ட்ராண்ட் போயிடும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது பேலன்ஸ், நம்மக்கிட்ட வெறும் ஒரு ஆன்டிசென்ஸ் RNA இருக்கு, அதோட அதில் என்ன இருக்கு, ரிஸ்க் இருக்கு. ஓகே, RNAi சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஃபைன். ஸோ இப்போ எத்தனை தடவை உள்ள ஒரு சென்ஸ் RNA ஸ்ட்ராண்ட் வந்தாலும், எத்தனை தடவை ஒரு சென்ஸ் RNA ஸ்ட்ராண்ட் வந்தாலும் இந்த ஆன்டிசென்ஸ் ஸ்ட்ராண்ட் என்ன பண்ணும், அந்த RNA அந்த சென்ஸ் ஸ்ட்ராண்டை வளர விடாது. தட்ஸ் இட். புரியுதா? ஸோ நம்ம ஒரு வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ண விடுறோம் ஒரு யூகேரியோட்டிக் செல்லை. அந்த வைரஸ்க்குள்ளே டபுள் ஸ்டாண்டர்ட் RNA இருக்குது. அந்த RNA யூகேரியோட்டிக் செல்லுக்குள்ளே வருது. அந்த RNAல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது. ஒரு ஸ்ட்ராண்டு சென்ஸ் RNA, இன்னொரு ஸ்ட்ராண்டு ஆன்டிசென்ஸ் RNA. ஓகே, ஸோ இப்போ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் வைரல் RNAவோட நம்ம ரிஸ்க் காம்ப்ளெக்ஸை ஆட் பண்ணுறோம், அதாவது RNAi சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ். இதை ஆட் பண்ணும் பொழுது எங்கே ஆட் பண்ணுறோம்னா ஆன்டிசென்ஸ் RNAல ஆட் பண்ணுறோம். இது என்ன பண்ணுதுன்னா போயிட்டு சென்ஸ் RNA எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே சைலன்ஸ் பண்ணிடுது. ஸோ அதை வந்து கில் பண்ணிடுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து RNAi உடைய வேலை, அதாவது RNA இன்டர்ஃபரன்ஸோடைய வேலை. இப்போ இந்த ஒரு டெக்னிக், இந்த ஒரு கேரக்டர் எப்படி நம்மளுடைய நெமட்டோடுக்கிட்ட இருந்து நம்மளை வந்து காப்பாற்றுது, அதாவது பிளான்ட் அஃபெக்டிங் பேத்தோஜன் பார்த்தோம் பார்த்தீங்களா, நெமட்டோட். ஸோ அந்த நெமட்டோடுக்கிட்ட இருந்து நம்மளுடைய பிளான்ட்ஸ் எப்படி இந்த RNAi இன்டர்ஃபரன்ஸ் காப்பாற்றுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நெமட்டோட் இங்கே வச்சுக்கிறோம், லெட்ஸ் சே பிளான்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெமட்டோடில் ஒரு DNA இருக்குது. ஓகே, நெமட்டோடில் ஒரு DNA இருக்குது. லெட்ஸ் சே இது வந்து ஒரு நெமட்டோடோடைய DNA. ஓகே, நெமட்டோடோடைய ஒரு DNA இருக்குது. இது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் DNA, ரைட்? ஓகே, ஸோ இப்போ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் DNAல கன்சிடர் இங்கே ஒரு ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ஜீன் இருக்குது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜீனை ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கிறாங்க, இந்த ஜீனை கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகே, இந்த ஜீனை எதோட ஆட் பண்ணுறாங்கன்னா TI பிளாஸ்மிடோட ஆட் பண்ணுறாங்க. TI பிளாஸ்மிட், பிகாஸ் இது எல்லாமே பிளான்ட் செல்லில் நடக்கிறதுனால நம்ம இங்கே என்ன வெக்டார் யூஸ் பண்ண போகிறோம், TI பிளாஸ்மிட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஜீனும் பிளாஸ்மிடும் ஒன்றா சேருது. ஓகே, இந்த ஜீனும் பிளாஸ்மிடும் ஒன்றா சேருது, நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ரீகாம்பினன்ட் மாடிஃபைட் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA கிடைக்குது. இங்கே என்ன கிடைக்குது, நம்மளுக்கு ஒரு ரீகாம்பினன்ட் மாடிஃபைட் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA கிடைக்குது. ஸோ லெட்ஸ் சே ஒரு DNA கிடைக்குது. இது என்னது, மாடிஃபைட் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA. ஓகே, மாடிஃபைட் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA கிடைக்குது. இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் DNA கிடைக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த DNAல இருந்து நம்ம வந்து ஒரு RNA ஸ்ட்ராண்டை ரிலீஸ் பண்ணுறோம். DNAல இருந்து RNA ஸ்ட்ராண்டை ரிலீஸ் பண்ணுறோம். என்ன ப்ராசஸ், டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ், ரைட்? ஸோ இந்த ஸ்ட்ராண்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ராண்டுக்கு நம்ம இப்படி ஒரு சென்ஸ் ஸ்ட்ராண்டு கிரியேட் பண்ணுறோம், ரைட்? இதை நம்ம என்ன சொல்கிறோம், சென்ஸ் RNA அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆன்டிசென்ஸ் RNA ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் ஆன்டிசென்ஸ் RNA. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் எடுத்துப்போமா. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு சென்ஸ் RNA கிடைக்குது அண்ட் ஒரு ஆன்டிசென்ஸ் RNA கிடைக்குது, ரைட்? ஸோ இட்ஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. இட்ஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவோட நம்ம வந்து நம்மளுடைய ரிஸ்க்கை ஆட் பண்ணுவோம், கரெக்டாக? இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNAவோட நம்ம வந்து நம்மளுடைய ரிஸ்க்கை ஆட் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் சே இதோட ஒரு ரிஸ்க் ஆட் பண்ணுறோம். வாட் இஸ் ரிஸ்க்? ரிஸ்க் இஸ் RNAi, that is RNA interference silencing complex.
இதை நம்ம எதோட ஆட் பண்ணுவோம்? எப்பவுமே ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏவோட ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 2 ஸ்ட்ராண்ட் இருக்கா, அந்த ஸ்ட்ராண்டோட நம்ம வந்து ரிஸ்க் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆன்டிசென்ஸோட ரிஸ்க் ஆட் பண்ணுறோம். இந்த ஆன்டிசென்ஸ் என்ன பண்ணும்? போய் சென்ஸை கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ சென்ஸ் கிளியர் ஆயிடுச்சா? டன். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு பேலன்ஸ்? லாஸ்டா we have only antisense RNA. We have antisense RNA with risk. ஸோ இப்போ வந்து பிளான்ட் ரெடி ஆயிடுச்சு, ரைட்? இப்போ இங்க நடந்தது எதுவுமே தெரியாம நம்மளுடைய நெமட்டோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை சாப்பிட வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு மாடிஃபைடு பிளான்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடிஃபைடு பிளான்ட். இப்போ இந்த மாடிஃபைடு பிளான்ட்ன்றதை தெரியாம நம்ம நெமட்டோடு வந்து அந்த பிளான்ட்டை சாப்பிட வருது. ஓகே, ஸோ அப்போ அது என்ன பண்ணும்? இதுக்கிட்ட ஆல்ரெடி ஜீன் இருக்கா, அந்த ஜீன் என்ன பண்ணும்னா அந்த ஜீன்ல இருந்து ஒரு சென்ஸ் ஆர்என்ஏவை ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வருது, சிம்பிள். ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது, ஒரு சென்ஸ் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த சென்ஸ் ஆர்என்ஏ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த சென்ஸ் ஆர்என்ஏன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுதான் அந்த சென்ஸ் ஆர்என்ஏ. இந்த சென்ஸ் ஆர்என்ஏவோட என்ன ஆகும்னா ரைபோசோம்ஸ் வந்து பைண்ட் ஆகுமா? ரைபோசோம்ஸ் பைண்ட் ஆகுமா? ஸோ இந்த ரைபோசோம்ஸ் என்ன பண்ணும்? லைக் புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுமா? ரைபோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுது, ரைட்? ஸோ இப்போ இந்த புரோட்டீன் எல்லாமே எங்க இருக்கு? நெமட்டோடைய வாயில இருக்கு. ஓகே, ஸோ திஸ் புரோட்டீன் வில் கெட் ஸ்டோர்ட் இன் மவுத் ஆஃப் த நெமட்டோட். இப்போ இந்த நெமட்டோட் வந்து என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் கோயிங் டு ஈட் த பிளான்ட். இந்த நெமட்டோட் வந்து இப்போ இந்த பிளான்ட்டை சாப்பிட வருது. ஸோ அப்போ என்ன ஆகும்? அதோடைய வாய் மூலமா நம்ம இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, த ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ, இது வந்து பிளான்ட் நெமட்டோடைய வாய்க்குள்ள போயிடும், அதோடைய பாடிக்குள்ள போயிடும். எங்க போகும்? ஃபர்ஸ்ட் இங்க போய் வெயிட் பண்ணும் அது. ஓகே, வந்துருச்சா? என்ன பண்ண நான் நல்லா பாருங்க, நம்ம கிட்ட ஒரு ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ நம்ம பிளான்ட்ல ஆல்ரெடி வச்சிருந்தோம். அந்த பிளான்ட்ல இருந்தக்கூடிய அந்த ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏவை அந்த நெமட்டோட் அந்த பிளான்ட்டை சாப்பிட்ட உடனே இந்த ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ அந்த ஆர்கனிசமுடைய பாடிக்குள்ள போயிடுது. இப்போ இதோட வேலை என்ன? இது ஒரு ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ. எங்கெங்கெல்லாம் சென்ஸ் ஆர்என்ஏவை பார்க்குதோ அதை எல்லாத்தையுமே போயிட்டு பிரேக் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ யார் இங்கே சென்ஸ் ஆர்என்ஏவா இருக்கா? ஆல்ரெடி எல்லாம் பாருங்க, ஒருத்தர் இருக்காரா? ஸோ அவர் கூட போயிட்டு பைண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அவர் கூட போயிட்டு பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் அவருடைய வேலை என்ன? சென்ஸ் ஆர்என்ஏவை பிரேக் பண்ணுறது. புரியுதா? இட் கில்ஸ் த சென்ஸ் ஆர்என்ஏ. ஸோ சென்ஸ் ஆர்என்ஏவை பிரேக் பண்ணோன்னா புதுசாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே போயிடும். புதுசாக ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா ப்ரோட்டீன்ஸுமே ஆகாமல் போயிடும், லைக் ப்ரொடியூஸே ஆகாமல் போயிடும். ஸோ இந்த ஜீன் என்ன பண்ணும்? இது எதுவுமே தெரியாமல் திருப்பி ஒரு சென்ஸ் ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, சென்ஸ் ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம ஆள் தான் உள்ளே இருக்காரு, ஆன்டி சென்ஸ் ஆர்என்ஏ. இவர் என்ன பண்ணுவார்? எல்லாரையும் போயிட்டு பிரேக் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ கடைசி வரைக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நெமட்டோடால் ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நவ் த பிளான்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் நெமட்டோட். புரியுதா? நான் இதை உங்களுக்கு ஈஸியாக ஒரு தடவை அப்படியே ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் கொடுத்துட்றேன். லைக் RNAi என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, RNAi அப்படின்றது யூஸ்வலாக வந்து பிளான்ட் ஈட்டிங் பெஸ்ட் கிட்ட இருந்து காப்பாற்றுறது. ஓகே, ஸோ பிளான்ட்ஸ் எல்லாமே நிறைய பெஸ்ட் வந்து சாப்பிடும், ஸோ அதனால ஈல்டு குறையும். அந்த மாதிரியான பெஸ்ட் கிட்ட இருந்து பிளான்ட்டை காப்பாற்றுறது தான் RNAயோட வேலை. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம NCERT கொடுத்துருக்கக்கூடிய ஆர்கனிசம் நேம் வந்து ஒரு நெமட்டோட், அது வந்து மெலாய்டிஜீன் இன்காக்னிட்டா. ஓகே, ஸோ இப்போ இந்த RNAi அப்படின்றது ஒரு சைலன்சிங் மெக்கானிசம். இதை யூஸ்வலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? யூகாரியோட்ஸில் வைரஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே அஃபெக்ட் ஆகினாலும் லைக் அந்த யூகாரியோட்டிக் செல்லை சாவடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுறோம்? வைரல் டிஎன்ஏ, வைரல் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, இந்த நெமட்டோடு எடுத்துக்கும் பொழுது நெமட்டோடில்
டிஎன்ஏ தான் இருக்குது, ஆர்என்ஏ கிடையாது. ஸோ டிஎன்ஏ இருக்கிற பட்சத்தில் அது வந்து ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணாது, ஒன்லி சென்ஸ் ஆர்என்ஏ தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன தேவை? சென்ஸ் ஆர்என்ஏவை பிரேக் பண்ணுறதுக்கு யார் தேவை? ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ. அதனால தான் நம்ம ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏல ரிஸ்க் ஆட் பண்ணுறோம். ரைட்? ஸோ என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒரு நெமட்டோடு எடுத்துக்கிட்டோம். அந்த நெமட்டோடு தான் நம்ம அந்த பிளான்ட்டை சாப்பிட வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ அதுக்கிட்ட இருந்து அந்த ஒரு ஜீனை நம்ம எடுத்து அந்த ஜீனை பிளாஸ்மிடோட இன்சர்ட் பண்ணி இப்போ அங்கே பிளான்ட்டுக்குள்ளே ஒரு மாடிஃபைடு டிஎன்ஏவை நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த மாடிஃபைட் டிஎன்ஏ மூலமாக நம்மளுக்கு சென்ஸ் ஆர்என்ஏ கிடைக்குது, ஆன்டி சென்ஸ் ஆர்என்ஏ கிடைக்குது. இப்போது என்ன பண்ணுறோம்? அதோட ரிஸ்க் ஆட் பண்ணுறோம். ரிஸ்க் எதோட ஆட் பண்ணுறோம்? ஆன்டி சென்ஸ் ஆர்என்ஏவோட ஆட் பண்ணுறோம். ஸோ ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ என்ன பண்ணும்? சென்ஸ் ஆர்என்ஏ போய் பிரேக் பண்ணிடும். ஓகே, இப்போ அந்த பிளான்ட்டில் என்ன இருக்கும்? ரிஸ்க் இருக்கு, ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ மட்டும் பிளான்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ இது எதுவுமே தெரியாமல் நம்ம நெமட்டோடு என்ன பண்ணும்? ஜீனை ஆர்என்ஏவாக கன்வெர்ட் பண்ணி ஆர்என்ஏ ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நெமட்டோடு சாப்பிடும் பொழுது நம்ம ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருந்த ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ நெமட்டோடைய பாடிக்குள்ளே போயிட்டு எங்கெங்கெல்லாம் சென்ஸ் ஆர்என்ஏ இருக்கோ அந்த இடத்துலாம் பட்டுன்னு கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் நெமட்டோடால ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ நம்மளுக்கு எண்ட் ஆஃப் தி டே என்ன கிடைக்குது? நம்மளுக்கு பிளான்ட்டுடைய க்ரோத் நல்லாவே இருக்குது. தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுதான் RNAi இன்டர்ஃபரன்ஸ். இதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசனிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இதிலிருந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். செஷன் நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதோடைய ஃபுல் சாப்டரை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் கமெண்ட் இட் பேக். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.